வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோவில் ஒரு மாடரேட் லெவல் ஆல்ஃபா நியூமரிக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 399க்கு நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் இதுவரை இல்லாத அளவுக்கு, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஸோ எவ்ரி லெட்டர் இன் த சீக்வன்ஸ் ரீப்ளேஸ்டு பை த செகண்ட் சக்சீடிங் லெட்டர் இன் த இங்கிலீஷ் ஆல்பபெட் and the numbers are which immediately followed and preceded by symbols are dropped, then which of the following is 10th to the right of, 13th to the left of, 4th consonant from the right end. So இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன இவ்வளவு பெரிய கொஸ்டினா இருக்கு, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் தோணும். இது ஒரு மெயின்ஸ் லெவல் மாடரேட் லெவல் கொஸ்டின்னே வச்சுக்கலாம். சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், எல்லா லெட்டரையும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்டு பை செகண்ட் சக்சீடிங் லெட்டர்னு சொல்றானா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எல்லா லெட்டரையுமே செகண்ட் சக்சீடிங் லெட்டர் மாத்துறேன். ஹச்சுக்கு அப்புறம் ஐ விட்டு ஜே, ஒய்க்கு அப்புறம் இசட் விட்டு ஏ, எல்லுக்கு அப்புறம் எம் விட்டு என், ஜிக்கு அப்புறம் ஹச் விட்டு ஐ, ஏக்கு அப்புறம் பி விட்டு சி, இப்படி மாத்துறேன். தென் நம்பர்ஸ் which are immediately followed and preceded by the symbol are dropped. ஒரு நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிம்பிள் இருந்தால் அதை நான் டிராப் பண்ணிடுறேன். என்ன செய்யறேன், ஒரு நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் சிம்பிள் இருந்தால் நான் அதை டிராப் செய்து கொள்கிறேன். டிராப் செய்துட்டு பாத்தீங்கன்னா நான் இங்க புதுசா ஒரு இதை ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா, நம்பருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை டிராப் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்களேன், ஒரு நம்பர் இருக்கா, அதுக்கு முன்னாடி சிம்பிள் பின்னாடி சிம்பிள் இருக்குன்னா டிராப் பண்ணிட்டாங்க. சரிங்களா, சோ ஃபைனலா இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்து என்ன சொல்றான், 4th கான்சனன்ட் from the right hand. ரைட் ஹேண்ட்ல இருந்து 4th கான்சனன்ட் பார்க்கணும். சரிங்களா, அதுல இருந்து 13th to the right of, 10th to the right, அதாவது 13th to the left of, 10th to the right என்றா. சோ அந்த 4th கான்சனன்ட் from the right handல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா 13th left பார்க்கணும். அங்க இருந்து 10th right பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சிம்பிள் கொஸ்டின்.